அவன் பொண்ணு தர போன் அடிச்சு எல்லாரும் வீட்டுல இருங்க இப்ப வந்துட்டு இருக்கோம்னா ஆளைய காணோம். தெரியல டி, வீட்டுல எல்லாரும் இருக்கலான்னு கேட்டான். ஆமாண்ணே, அதான் கம்பெனிக்கு போற ஆள கூட நான் புடிச்சு உட்கார வச்சிருக்கேன். எதுக்கா இருக்கும்னு தெரியலையே. நேரம் வேற அவத போன் அடிச்சு கேட்கட்டுமா? ஆமாத்த, எங்களுக்கு வேற நேரம் ஆகுத. இருக்கதே இருங்களேக்கா, எப்பமா இருக்கிய? நாங்க சும்மா வீட்டுல இருக்கோம்ல. உனக்கு இன்னைக்கு வேலை இல்ல, அதனால நீ உட்கார்ந்துருப்ப. எங்களுக்கு வீட்டுல இருக்க ஆசைதான், ஆனா முடியாத. என்னன்னு தெரியலையே, என்ன விஷயமா இருக்கும்? வர வர மாமியாருக்கு சஸ்பென்ஸே ஆக மாட்டேங்குது. இல்லடி, ஒரு நாள் அப்படி சொல்ல வேண்டாம் பாத்துக்க. சொன்னா ஏதாவது விசேஷமா இருக்குமோ? இல்லடி, ஒரு நாள் ஆதிரா குழந்தை உண்டா இருப்பாளோ, அதான் சந்தோஷமா சொல்ல வரானே என்னமோ. அப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல. பின்ன அவன் நல்ல குணத்துக்கு ஒரு வாரிசு வேண்டாம்? என் ஒரே ஆசை, அவனுக்கு அவனே மாதிரி ஒரு குழந்தை பிறக்கணும். அவனே மாதிரி அவன் குணத்துல அவனே மாதிரி இருக்கணும். நான் இத்தனை வருஷம் ஆகுது இவனை மாதிரி ஒரு பிள்ளைய பார்த்ததே இல்லை. அன்பு, அக்கறை, பாசம், அப்பப்பப்பா என்ன ஒரு பொறுப்புள்ள பையன். அவனுக்கு அவனே மாதிரி பிறக்கணும், அதை என் கையில வாங்கணும் ஆசையா இருக்கு. நம்ம வீட்டுல கல்யாண ராசி இருக்கோ இல்லையோ, குழந்தை ஆசீர்வாதம் நல்லாவே இருக்குது. கிட்டத்தட்ட உங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு பார்த்துட்டேன். இன்னும் இந்த விக்கியம் பொண்ணு தானே இருக்கானுங்க, அவனை ரெண்டுக்கும் பார்த்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதெல்லாம் நல்லா பாப்பீங்க. அவங்க பிள்ளைகளை நீங்க கை பிடிச்சு ரோட்ல கூட்டு போவீங்க பாருங்களேன். அதுதான் என் ஆசையும். எல்லா பேர பிள்ளையும் என் கையில கூட்டுக்கிட்டே போகணும். அதை விட என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து என் பிள்ளைக்கு பிள்ளைய நீங்க பாப்பீங்க மாமியாரா? அவ்வளவு ஆசை இல்லட்டி, இந்த பேர பிள்ளைல பார்த்தா கூட எனக்கு போதும். ஏன் அப்படி சொல்றீங்க? அதெல்லாம் பாப்பீங்க பாருங்களேன். அன்னைக்கிளி பிள்ளைய கூட நீங்க பாப்பீங்க. ஐயா ஐயா, என்னடி என்ன சீக்கிரம் பாட்டி ஆக்கதுல உனக்கு அப்படி ரெட்டி ஆனந்தம். எனக்கு இப்பதான் 18 வயசு ஆகுது, மெதுவா பாத்துக்கலாம். கொன்னே போட்றா உன்னைய. பாரு தமிழே, என்ன போய் பாட்டி ஆக்குவேன்னு சொல்றா. என்ன பார்த்தா பாட்டி மாதிரியா தமிழ் இருக்குது? ஐயோ ஐயோ, பாய் இருக்கு பாரு. மாமியாரா, நீங்க யார் வருவான்னு சொன்னீங்க? ஏன்டி சொல்லுங்களே. சொல்லுங்க மாமியாரா. பொண்ணு தர வரேன்னு போன் அடிச்சா மாட்டி. ஆனா வரது நம்ம எதிரி. எதிரியா? இவ எதுக்கு இங்க வரா? இவ எதுக்கு இங்க வரா தெரியல மாமியாரே. உன்னை என் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். அன்னக்கிளிக்கு இந்த நல்ல சிவன் கிட்ட தோத்து போயிருவாங்கிற பயம். இப்ப இல்ல, எப்பவுமே இந்த அன்னக்கிளிக்கு தோல்வி பயமே வந்ததில்ல. தோல்வியை பார்த்து பயப்படுறவா இந்த அன்னக்கிளி கிடையாது. அது உனக்கே நல்ல தெரியும் நல்ல சிவன். வா, இத்தனை வயசானாலும் உன் பேச்சும் கம்பீரமும் குறையவே இல்லையா? ரெண்டு தூள் கலப்புறிய. உன் மாமியாருக்கும் எனக்கும் தீராத ஒரு கணக்கு இருக்குது. அப்படிதானே அன்னைக்கிளி? சரி, பழசாக்குறதுக்கு நான் விரும்பல. நான் நேராவே கேட்க, என்ன அன்னைக்கிளி என்கிட்ட நேரம் மோத முடியாதுன்னு இந்த நல்ல சிவனை கேவலப்படுத்தலான்னு முடிவு பண்ணிருக்க. இதுக்கெல்லாம் ஆசிரவே நல்ல சிவன் கிடையாது. ஒரு நாளைக்கு எதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. உன்னை நான் எதிரியாவும் நினைக்கல, மனுஷனாவும் நினைக்கல. நீ ஒரு ஈழப்பறவை. துஷ்டனை கண்டு தூர விலகிறவன் தான் புத்திசாலி. நான் எப்பவுமே புத்திசாலி தான். அதனாலதான் எவங்கிட்டயா கட்டு போனவள என் வீட்டு வாரிசுன்னு நீ சொல்லிருக்க. என் பிள்ளைக்கும் தெரியும், அந்த ரோகிணி பயத்த இருக்கிறது என் வீட்டு வாரிசு இல்ல, விக்ரமோட பிள்ளை இல்ல. அதே வாழ்ந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப பத்தி பேச வேண்டாம், கிளம்பு. எவனுக்கோ போய் பெத்துட்டு அதுக்கு இழிச்ச வாய என் விக்ரமே. இதுக்கு ஒரு நாள் என் பிள்ளை சம்மதிக்க மாட்டான். கோர்ட்டு மூலமாவே உங்களை சந்திச்சிருக்க வைக்கிறேன். என் குடும்பத்தை கேவலப்படுத்த பாக்குறீங்க? உங்க குடும்பத்துக்கு ஒவ்வொருத்தரையும் நான் கேவலப்படுத்தாம விட மாட்டேன். அவ இவங்கிட்ட போய் கெட்டு போய் வருவா. இந்த நல்ல குடும்ப வாரிசுன்னு ஊர் முழுக்க சொல்லி கழிவீங்க. தங்கச்சி பத்தி தப்பு தப்பா பேசுன, இங்க வந்து நீ உசுர போக முடியாது. இவனால உசுர விடவே கூடாது. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீ வாய மூடு. எங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க? எங்க வந்து கத்திட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். அவங்க பேசுறாங்க. நீ நிக்கவே எங்க வீடு. எவனுக்கோ பிறக்க போற புள்ளைக்கு நல்ல சிவன் இன்சிலா வாத்து அளந்து பேசு. உன் புள்ளைய வாசல்டா, அவங்கிட்ட பேசி கொடுத்தான். என் புள்ளையும் வருவான், அவன் வாயால சொல்லுவான் இவ கெட்டு போனவானு. உனக்கு அழிவு காலம் நெருங்கி போச்சு நல்ல சிவன். என் குடும்பத்துக்கா உன் குடும்பத்துக்கா? உன் குடும்பத்துல ஒரு மருமக வந்து அவன் எவங்கிட்டயோ கெட்டு போய் உங்க வீட்டு குடும்ப இன்சில போட்டா உனக்கு எப்படி இருக்கும் அண்ணக்கிளே? இன்னொரு வாட்டி என் பேத்திய தப்பு தப்பா பேசுற. முத விக்ரம வர சொல்லி அவங்கிட்ட நாங்க பேசிக்கிட்டோம். வருவான், என் புள்ள வருவான். டேய் விக்ரம்,
வேண்டாம் வேண்டாம் சொன்ன கழி என் பொறுமையா சொல்லிக்காதீங்க சொல்லிட்டேன். என்ன என் புள்ளைய பார்த்தா உங்களுக்கு எல்லாம் இழிச்சவாய் மாதிரி தெரியுது. 2 நாள் உங்க வீட்டுல தங்கினதுக்கு அவனுக்கு சூப்பரா செஞ்சு விட்டுருக்கீங்களே. என் புள்ளைய பார்த்தா உங்களுக்கு எல்லாம் இழிச்சவாய் மாதிரி தெரியல. அவன் நல்ல சொல் புள்ள. யாராவது வீணா அவன் புள்ளைய ஏதாவது சொல்லிட்டு வந்து உரிமை கொண்டாடினீங்க. விக்ரம் உனக்கு இது நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். ஒழுங்கா ரோகிணியை கூட்டிட்டு போய் வாழறதுக்கு வழிய பாரு. உங்க ஒப்பம் பேச்ச கட்டு வாழ்க்கை எழுதுக்கு போயிடாத. அதை பத்தி நீ பேச வேண்டாம். நாங்க பேசாம யார பேசுவா? அன்னைக்கிளி அவனுக்கு என்ன ரோகிணி மேல இவ்ளோ அக்கறை? ஏன் புருஷனை பத்தி ஏதாவது பேசுறீங்க? அதுக்கப்புறம் தான் இருக்கு. உங்களுக்கு சொன்னதா உங்களுக்கு போடுங்க. ஏன் புருஷனை எதுக்கு இழுக்கீங்க? அநியாயத்தை கேட்டா என் புள்ள தட்டி கேட்க தான் செய்வான். அது ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி தப்பு செஞ்சா தட்டி கேட்க தான் செய்வான். அவன் தட்டி கேட்கிற போஸ்டிங்ல தான் அவனுக்கு இருக்கான். அவன் கேட்டா என்ன தப்புன்னு கேக்குறேன். மாப்ள வேண்டாம். உங்க அப்பா பேச்ச கேட்டு வீணா வாழ்க்கை எழுந்துட்டு போயிடாதீங்க. இப்பவும் நாங்க கை வைக்காம இருக்கோம்னா நீங்க கட்டின தாலி என் தங்கச்சி கத்தை இருக்கனாலதான். இன்னைக்கு இல்ல என்னைக்குனாலும் என் தங்கச்சி கூட நீங்க சேர்ந்து வாழ்வீங்கிற நம்பிக்கையில தான். ஆனா ரொம்ப ஆடுனீங்க. விட மாட்டான் இந்த பொண்ணு தர. பூமிக்கு உரமா போட்டுருவோம். அண்ணன் தம்பி 3 பேர் வெட்டு பிளாஸ்னும் ஒரு எலும்பு கூட தேடாது சொல்லிட்டேன். பாசத்துக்கு தான் அடி பண்ணுவோம். சும்மா ஏதாவது போல பண்ணிட்டு இருந்தா இந்த பொண்ணு பத்தி தெரியல. என்ன மிரட்டி பாக்கீங்களா என்ன? விக்ரம் நீ திருந்தவே இல்ல. நீ திருந்தவே இல்ல. என்ன சிவம் இல்ல. அதான் உருப்படாம போய்கிட்டு இருக்கான். இல்லனா இவ்வளவு அழகான வாழ்க்கை கிடைச்சி இப்படி இழந்து போவானே என்ன? முட்டாப்பைய முட்டாப்பைய. அழகான பொண்டாட்டி கூட வாழறதுக்கு குடுப்பன இல்லாதவன். என் மகனுக்கு ஒரு நல்ல பிள்ளை பார்த்து அவனுக்கு எங்களுக்கு தெரியும். இந்த கெட்டு போனவ வேண்டான்னு சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தோம். இந்த கெட்டு போனவள உங்க கூடயே வச்சுக்கிடுங்க. இந்த நல்ல சிவனுக்கு வாரிசுன்னு உரிமை கொண்டாடிட்டு வரக்கூடாது. இதுக்கப்புறம் என் தங்கச்சி உங்களை சேர்ந்து வாழ மாட்டான். வாழறதுக்கு நான் விரும்பவும் இல்ல. கெட்டு போனவள என் தலையில கட்ட பாக்குறாங்க. என்ன பத்திர பத்திரத்துக்கு தகுதியே இல்ல. இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிதான் ஆகணும். இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிதான் ஆகணும். நான் இதுக்கு நீ பதில் சொல்லணும். எங்க போனியா அங்க போய் பதில கேளு. அடிச்ச கொண்டு எனக்கு ஒண்ணு புரியல. இவன் மேல அவனுக்கு அவ்வளவு அக்கறை. வேண்டாம் வேண்டாம் வார்த்தை விடாத. பொறுமையை ரொம்ப சொல்லிக்க. நீ எதுக்கு இவங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? மூஞ்சில ஒண்ணு குத்துங்க. இவன் உசோட இருந்தா ஒண்ணுதான் செத்தாலும் ஒண்ணுதான். நம்ம வீட்டு பிள்ளைய எப்படி வாழ வைக்க நமக்கு தெரியும். இவனை ஏதாவது பண்ணிட்டு வாங்க. ஆமா அண்ணாமத்தை தானே கிடக்க. ஏதாவது பண்ணிருக்கு. அன்னைக்கு மட்டும் ரோகிணி உன்னை காப்பாத்தலனா நீ அனாமத்தை தாண்டா போயிருப்ப. இன்னத்துக்கு நீ செத்த இடத்துல புள்ள போட்டு பொழைச்சிருக்கோம். உன் பீ மோளெல்லாம் அள்ளிக்கிட்டு கடந்தா பாரு. தேவதான் நல்ல பட்டம் கொடுத்து அவளுக்கு நீ. நான் உன்னை சொல்றேன்டா நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். கெட்டன மேல அபாண்டமா பழி சுமத்துறியே. நீ எல்லாம் மனுஷனா? உனக்கு நல்ல சவை வராதுடா. தோ ஓ அப்படி மதண்டா நீ வாழ்வே. மனைவி இருந்தும் மனைவி கூட வாழ முடியாது. அவ பாசத்தை உன்னால உணர முடியாது. சீ பொண்ணு போய் வாய் நிறைய அண்ணன் என்ன கூப்பிட்டேன் பாரு. தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம். உனக்கு முடிக்கதான் வந்திருக்கோம். என்னடா கணக்கு? இனிமேல் இந்த ரோகிணி என்ன உரிமை கொண்டாடிட்டு வரக்கூடாது. அதே மாதிரி இது யா வாரிசுன்னு எதுவும் சொல்லக்கூடாது. டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன். கையெழுத்து போட்டு அனுப்ப சொல்லுங்க. இனிமேல் அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கேட்டுச்சா? என் பிள்ளைக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்ப யாருக்கு உரிமை கொண்டாடலையே? அவ பிள்ளை வளர்த்துக்கிடுவா. நீங்க உரிமை கொண்டாட வந்தா போதும். எங்க தங்கச்சி எப்படி வாழ வைக்கணும் எங்களுக்கு தெரியும். போடா. என் தங்கச்சி கூட வாழ குடுப்பம் இல்லாத. போடா வெளியில. எதுக்கு இவனை விடணும்? ஏன் விடணும்? இவன் தேவைக்கு குடும்பம் நடத்திட்டு இவன் மேல ஒழுக்கம் கட்டவங்கிற பழி சுமத்திட்டு இவன் இன்னொரு கல்யாணம் சந்தோஷமா வாழுவான். இவன் காலத்துக்கும் கண்ணீரும் கம்பளியுமா வாழணுமா? ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். டைவர்ஸ்ல தர முடியாது. என்ன பண்ணணுமா பண்ணிக்க. உண்மையை போட்டு உடைக்கேன்டான்னு நினைச்சேன். என்னடா உண்மை? என்னடா உண்மை? சொல்லுடா என் மவனே. ஏண்டா நீ குடும்பம் நடத்திட்டு என் தலையில கட்ட பாக்குறியா? என்ன பத்தி ஏதாவது பேசணும் வச்சுக்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கூடாது. ஃப்ரெண்டு நெருங்கி பழகும் போதே எனக்கு தெரியும். இப்படிதான் வந்து நிக்கணும். ஃப்ரெண்டுக்கே துரோகம் பண்ண வந்தானே இவன். தெரியும்டா. நீதானே அவட வாழ்ந்திருக்க. ஃப்ரெண்டா போர்த்து விடாத போர்த்து விடாத. என்ன எவ்வளவு தப்பா சொல்லிட்டான்? அவன் உண்மையா தானே சொல்றான். இவங்கெல்லாம் ஒன்னா ட்ரைனிங் எடுக்கும் போது இந்த கிஷோரு இந்த ரோகிணிய விரும்பி இருக்கான். அதை என் புள்ளைக்கு தேவை சொல்லியிருக்கான். ஆனா அப்ப இவனானே இவனுக்கு தெரியாது. ஆனா இப்போ என் புள்ள கண்டுபிடிச்சிட்டான்ல. ஏண்டா தெரிஞ்சே எல்லா வேலையும் பார்த்திருக்க. ஒன்னா கழிவிருந்தா என்னை பத்தி தெரிஞ்சு இப்பெல்லாம் பேசாத. டேய் சத்தியமா சொல்றேன் அது உன் குழந்தைங்க தான். போட்டு விடா. குடும்பமா சேர்ந்து மறைக்கிறீங்க. அதுக்காக நான் ஏமாறேன்னு நினைச்சீங்களா? உன் புள்ள இல்லன்னு சொல்லிட்டு போ. ஒரு நல்லவன் மேல பழிய போடாத. ஆமாமாமா இவன் ரொம்ப நல்லவன் தான். உங்களை ரகசியமா வாழ்ந்திருக்கான்ல. அவ எனக்கு என்ன முறை வரும்? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆமாமாமா முறை அது பிறவுதானே தெரியும். இவன் இவளை விரும்பி இருக்கான். அது கிஷோரே ஒத்துருக்கோம். சொன்னது யாரும் இல்ல, உங்க வீட்டு மருமகதான். என்ன உலகிட்டு இருக்க?
இந்த மன்மதனு அவன் கட்டின பொண்டாட்டிக்கிட்டே சொல்லியிருக்கான். நான் விரும்புனேன்னு. அதான் அவன் பொண்டாட்டி என்கிட்ட சொல்லிட்டா. தேன்மொழி! உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? சோத்த தண்ணி திங்கற நீ சோத்த தண்ணி திங்கற. அவ எங்க சோத்த திங்கறா? எல்லாம் ஒரு பொண்ணாடி. ச்சே, உன கூட போன்ற மாதிரி பார்த்தோமே. தேன்மொழி, அவன் சொல்றது உண்மையா? சொல்லு தேன்மொழி. ஏண்டா, உனக்கு மனசாட்சி இல்ல? சொன்னேன். எப்ப நான் சொன்னேன்? டேய், நான் சொன்னது மட்டும் சொன்னியே. நான் சொன்ன உண்மையை நீ சொல்ல வேண்டாம். எனக்கு இப்ப அது தேவையில்ல. நீ அவன்கிட்ட என்ன சொன்ன? நீங்க இந்த ரோஹிணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது உங்க ரெண்டு பேரும் தப்பான உறவு இருக்கு நினைச்சு தப்பா நினைச்சுக்கிட்டு இவன் கிட்ட சொன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தெரியும் இவளை தூக்கி வளர்த்தவங்களே நீங்க தானே. உங்க உறவு முறை அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். நான் புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னா நீ புருஷனை பத்தி அடுத்தவங்கிட்ட சொல்லியிருக்க, அப்படித்தானே? உன்கிட்ட அந்தரங்கமா சொன்னத எதிரி கிட்ட ஓப்பனா பேசியிருக்க, அப்படித்தானே? இல்லங்க, இத தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இல்லங்க, துரோகம் பண்ணிட்டேன். இவன் யாரு எனக்கு? நீங்க தூக்கி வளர்த்த பொண்ணு பேர் வச்சதே நீங்க தான். அப்போ எப்படி உன்னால இப்படி பேச முடிஞ்சது? அவன் பேசலாம், அவன் ஒரு ஈடப்பைய, அவன் பேசலாம். நீ எப்படி இப்படி பேசுன? வெளியில போன்னு சொன்ன. இல்லங்க. என்னடா நாடகம் ஆடுற நீ? வாய மூடிலே. எனக்கு எல்லாம் தெரியும்டா. நீ இவ கூட குடும்பம் நடத்தினது, இவளை காதலிச்சது எல்லாம் எனக்கு தெரியும். காதலிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கே தெரியும் இவன் நம்ம வீட்டுல வளர்க்கப்பட்ட புள்ளன்னு. ஐயோ, இது தெரியாம காதலிச்சிட்டோமே நினைச்சிருக்க. ஆனா காதல உன்னால விட முடியல. சரி, நீயும் கவனத்தை வேற பக்கம் திருப்புனா இவளை மறந்துடலான்னு நினைச்சிருக்க. அதான் இந்த தேவனை தேடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த ரோகிணிய உன்னால மறக்க முடியல. அதான் குடும்பமா சேர்ந்த பிளான போட்டு என் தலையில கட்டின எங்க பேர்ல நீ குடும்பம் நடத்திருக்க. ஆமா கிசா, வேண்டாம் கிசா. ஆமாடா போகல. இதுக்கப்புறம் என்ன அன்னைக்கிளி உன் வளர்ப்பு பிரமாதம். உன் பிள்ளையே ஒத்துக்கிட்டாமா? அவன் இன்சிலே போட்டுக்க சொல்லி வரட்டுமா? வாடா விக்ரமே. ஏன்டா அப்படி சொன்னேன்? என்னமா நாளைக்கு எவ்வளவு நல்லா பொறுமையா போறது? என்ன அசிங்கப்படுத்துவோம், என்ன கேவலப்படுத்துவோம், என்ன பார்த்துட்டு சொல்லிங்களா? அதான் அவன் மனசுல. நீ ஆமான்னு சொல்லிட்ட. அதுல ரோகிணி வாக்கி இருக்கிறத நீ மறந்துட்டியா? நாளைக்கு எவ்வளவு நல்லா பொறுமையா போக அவன் எவ்வளவு வாய் கூசாம பேசிட்டு இருக்கான். நீ ரோகிணியை பாத்துக்கணும்டா. சூரியனை பார்த்து நாய் குறைக்கிறனால எதுவும் ஆக போதில்ல. இப்ப நீ சொன்ன ஒத்த வார்த்தை தாண்டா எல்லாத்தையுமே தலைகீழ பரட்டி போட போதே. அவன் கோவப்படுத்தினதே நீ இப்படி சொல்லணுங்கிறதுக்காக தாண்டா. அவன் வந்த வேலையை முடிச்சிட்டு போயிட்டான். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சும்மாவா சொல்றாங்க? எல்லாரையும் தலை குனி வச்சுட்டேடா. அம்மா, நானும் அவங்கள மறந்துடாதீங்க. இன்னொருத்த கீழ்த்தரமா பேசுவா, நான் பார்த்துட்டு இருக்கணுமா? சரிடா, உனக்கு வந்த கோவம் நியாயமானதாவே இருக்கட்டும். கொஞ்சம் ரோஹிணி யோசித்து பார்க்க வேண்டாமா? பொண்ணு தரவைக்கு யோசித்து பார்க்க வேண்டாமா? அவங்க என்னை பத்தி புரிஞ்சுப்பாங்க. என் இடத்துல யார் இருந்தாலும் அதுதான் பண்ணிருப்பாங்க. என்ன அசிங்கப்படுத்துறாமா? ஆளுக்காளா பேசி கடைசியில ரோகிணி உசுரோட கொண்டுட்டீங்கடா. எப்பவுமே பாதிக்கப்படுறது ஒரு பொண்ணாதான் இருக்கா. என்னத்த சொல்ல? அம்மா, அந்த தப்ப நான் சரி பண்றேம்மா. என்ன சொல்ற? நான் சரி பண்றேன். என்ன சொல்ற? ரோஹிணி பெக்கிற குழந்தைங்க நான் வளர்த்துக்கிடுவேன். டேய், முட்டாள் மாதிரி பேசாத. இல்லம்மா, நான் இருந்து பின் வாங்க போறது இல்ல. அப்படிதான் நான் பேசணும். டேய், ஏமா தப்பா நின்னா இருக்கணுமா என்ன? அவ யாருன்னு உங்களுக்கு தெரியாதே. இவன் செஞ்ச தப்புக்கு அவ்வளவு குழந்தை இருக்கமா தானே நினைக்கணும். அப்படிலாம் விட மாட்டேன். அப்ப நான் உங்களுக்காக பெத்து வச்சிருக்கேனே, எனக்கு என் பிள்ளைக்கு யாரு? இவ்வளவு மூலக்காரணமே நீதானே? ஏண்டி பொண்டாட்டி கிட்ட அந்தரங்கமா புருஷன் பேசுனத ஏதோ 3வது மாசம் கிட்ட போய் பேசிருக்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணு. அத்தா, எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டீங்களே. ஆமாடி, ஒத்துக்கிட்ட. ஆமா, அவ பெக்கிற பிள்ளைங்களை நான் தான் வளர்ப்பேன். அதுக்கு நான் ஒரு கனவு சம்மதிக்க மாட்டேன். வாசமதம் எனக்கு தேவையில்லை. எப்போ எனக்கு நீ உண்மையா இல்லையா, இனி எனக்கு நீ தேவையில்லை. நீ எப்படி எனக்கு உண்மையா இருந்திருப்ப? என்ன பேசுறீங்க? உன்னை நம்ப மாட்டேன். உன்ன நம்ப மாட்டேன். நீ எனக்கு உண்மையா இருந்திருக்க மாட்டேன். நீ எனக்கு உண்மையா இருந்திருக்க மாட்டேன். தொலைச்சி அடிங்கம்மா, நல்லா அடிங்க. நான் சொல்றது உண்மைதான். கெட்டனால பார்த்து தப்பா பேசுறதுக்கு எங்க கத்துட்டு வந்த? நீ என் பிள்ளை தானே? நீ உங்க பிள்ளைனாலதாம்மா இவ்வளவு நாளா இவ்வளவு நான் மன்னிச்சு விட்டு இருந்தேன். பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசாத, கெட்டனால பத்தி தப்பா பேசாத கிசார். உனக்கும் இந்த விக்ரமுக்கு என்ன வித்தியாசம்? அவன் கூட என்ன கம்பேர் பண்ணாதீங்கம்மா. அவன் கெட்டவளை சந்தேகப்பட்டான். நான் கெட்டவளை இருந்து இன்ன வரைக்கும் அவளை உசுரோட விட்டு வச்சிருக்கேன். என்னடா உலகிட்டு இருக்க? அதை இவகிட்டே கேளுங்க. இல்லம்மா, இவ எனக்கு உண்மை இருக்க மாட்டா. இப்ப இல்ல, எப்பவுமே இவ எனக்கு உண்மையா இருக்க மாட்டா.
வார்த்தை விடாதீங்க சொல்லிட்டேன். ச்சே, வாய மூடி. பொண்டாட்டி தானேன்னு நம்பி உன்கிட்ட சொன்ன ஒரு விஷயத்த எதிர்கிட்ட போய் சொல்லியிருக்க பாரு. உன்ன மாதிரி ஒரு துரோகி உலகத்திலே பார்க்க முடியாது. உன் கூட இப்படி எப்பவுமே நான் வாழ மாட்டேன். அதான் இப்ப ரோகிணி வந்துட்டால, அதான் என் கூட வாழ மாட்டீங்க. ஒட்டிச்ச மூஞ்சி மோரெல்லாம் பேந்துரும். அப்படிப்பட்ட புள்ளைய வளர்க்கலனா உங்க புள்ள தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. என் மாமியாரை எதிர்த்து பேசுன செவட்லயே குடுத்துறேன். உங்க வாழ்க்கை போச்சுன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப என் வாழ்க்கைல பறிப்போது. நானே என் புள்ள என்ன பண்ணுவா? என் பிள்ளை என்ன தப்பு பண்ணுனா? உனக்கு பிறந்தது தவிர எந்த தப்பு பண்ணல. மரியாதையா புள்ளைய ஒப்படைச்சிட்டு நீ போய்கிட்டே இரு. பாத்தீங்களா, இதான் உங்க வளப்பான்னு கேக்குறேன். என் அம்மா பத்தி கேள்வி கேட்காத. புள்ளைய கூட்டி விடுறீங்கன்னு ஒட்டிச்ச மூஞ்சி மோரெல்லாம் பேந்துரும். என் புள்ள ஒழுக்கமான வேண்டி. அதான் ஒழுக்கமானவரே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தனே. ஆமான்னு ஒத்துக்கிட்டாரே. ஒத்துக்கிறதுக்கு காரணம் யாரு சொல்லு? ஒத்துக்கிறதுக்கு காரணம் யாரு? அவன் பொண்டாட்டின்னு தானே உன்கிட்ட விஷயத்த சொல்லியிருக்கா. பெத்த தாய்கிட்டயும் அண்ணிமார்கிட்டயும் சொல்லாத விஷயத்த மனைவினால தானே உன்கிட்ட சொன்னா. அதுக்கு நீ உண்மையா இருக்கல. நீ உன்னை மனைவியா நினைச்ச போய் தான் சொன்ன. ஒருவேளை அது உண்மையாவே இருந்தாலும் உன்கிட்ட சொல்லிட்டால, உன்கிட்ட சொல்லி முடிச்சிட்டால. இப்படி பிள்ளைக்கு வக்காலத்து வாங்குறீங்க. வெளில போடி. நான் எதுக்கு போணும்? என்ன அனுப்பிக்கிட்டு அந்த ரோகிணி கூட குடும்பம் நடத்தலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. என்ன மாமியார பாத்துட்டு இருக்கீங்க? ஆமாடி, ஆமா. சீ, இது சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இத நீங்க புள்ள வளர்த்த லட்சணமா? உனக்கு மனைவிக்கு தான் சண்டை. இன்னொருத்த மனைவி பத்தி பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்ல. நீ ரோகிணி இருக்கடா இழுக்க. யாருமா சேர்ந்து அவளை கரப்படுத்துவாங்க? நான் பாத்துட்டு இருக்கணுமா? அப்படி பாத்துட்டு இருந்தா நாமளே இல்ல. அப்ப எனக்கு என் பிள்ளைக்கு என்ன வலி? போடி. புள்ளைய கொடுத்துட்டு நீ போ. எதுக்கு? எனக்கு உண்மையா இல்லதவா எனக்கு தேவையில்லை. எதுனால நீ அப்படி சொல்லிக்கிட்டே இருக்க? அத அவகிட்டே கேளுங்க. அம்மா சத்தியமா சொல்றேன், இதுக்கு அப்புறமா நான் இவ கூட வாழ மாட்டேன். என்ன ஏதாவது கொட்டாயப்படுத்துறீங்க, நான் இங்க இருந்து போயிருவேன். அவள் செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு என் மேல வீணா பழி சுமத்துறாரு. என்ன வீட்டை அனுப்பிட்டு அந்த ரோகிணி கூட சுகபோகமா வாழறதுக்காக என் மேல வீணா பழி சுமத்துறாரு. என் தம்பி எதுக்குமா உன் மேல வீணா பழி சுமத்தணும்? பழிதான சுமத்திட்டு இருக்காரு. 30 லட்சம் ரூபாய் என்ன பண்ணுன? சொல்லுமா, 30 லட்சம் ரூபாயை என்ன பண்ணுன? 30 லட்சம் ரூபாய் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு வருஷத்தை திரும்ப எடுத்துருவேன். இத உங்ககிட்ட நான் கேட்கவே கூடாதுதான் நினைச்சேன். ஆனா அநியாயமா என் தம்பி மேல ஆளுக்கால பழிய போட்டா அந்த விக்ரம் என்னன்னா என் தம்பி மேல பழிய போடுறான். தம்பி கோணுனா பாத்துட்டு இருக்கான்னு நான் இல்ல. தம்பி கோணுனா தட்டி கேப்பேன். என் தம்பி தப்பு பண்ணியிருந்தா பலான்னு அறிஞ்சு அவனை கண்டிக்கிற உரிமை எனக்கு இருக்குது. அதே நேரத்துல அவனுக்கு ஒரு பிரச்சனை, அவன் மானத்துக்கு ஒரு பிரச்சனைனா அவனுக்கு தோல் கொடுக்கிறதுக்கு அண்ணனும் நான் இருக்கேன். சொல்லுமா, 30 லட்சம் ரூபாய் என்ன பண்ணுன? சொல்லு. கேக்குறாளே புள்ள, சொல்லு சொல்லு. உனக்குதான் என்ன என்ன 30 லட்சம் ரூபாய்? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன சொல்லு சொல்லுடே. நீ தான் ஒழுக்கமானவளாச்ச, புருஷனுக்கு உண்மையா இருக்கவளாச்ச. சொல்லு. ரத்தம் சூடாகி போயிருக்குடி. அவ்வளவு இப்படி தப்பு பண்ணிருந்தேன்னு தெரிஞ்சும் மன்னிச்சு உன் கூட சிரிச்சு பேசிட்டு இருந்தேன். ஆனா எவனோ ஒருத்தங்கிட்ட என்ன விட்டு கொடுத்துட்டல. நீ இதுக்கப்புறம் உனக்கு மன்னிப்பே கிடையாது. நான் இல்லடி, வேற எந்த ஆம்பளையும் உன்னை மன்னிக்க மாட்டான். எப்போ என் தம்பிய தலை குனிய வச்சியா? என் தம்பி சொல்லலுக்கு எந்த தப்புமே இல்ல. என் தம்பி கூட வாழறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. என் புள்ளைய சொல்லிட்டான். கிளம்பு. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? என்ன? ஆமா நக்கிலி. என்ன வாழ்க்கை வெளியில கிளப்புறீங்க? என்ன 30 லட்சம் ரூபாய்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குமார் என் அக்கௌண்ட்ல 30 லட்சம் ரூபாய் போட்டிருக்கான். வாழை வெட்டின லாபம்னு சொல்லி என் அக்கௌண்ட்ல கண்டு ஞாபகம் இருக்கா? இந்த வருஷம் லாபம் 32 லட்சம். ஆமாமா, அதே 32 லட்சம் தான் நான் இவன் அக்கௌண்ட்டுக்கு மாத்தி போட்டேன். இவன் பொண்டாட்டி அக்கௌண்ட்ல கிடக்கட்டுமே, எடுக்க வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்னு இந்த தேர்வழி அக்கௌண்ட்டுக்கு மாத்தணும். சொல்லுமா, நீ எங்க அம்மா கிட்ட சொல்லு. என்ன தேர்வழி? என்ன நடக்குதுங்க சொல்லு. அவ எப்படிமா சொல்லுவா? இவ அக்கௌண்ட்டுக்கு போட்டு 5 நிமிஷம் கூட ஆகலாமா? அதுக்குள்ள அவங்க அம்மா பேரு, அவங்க அப்பா பேரு, அவங்க அண்ணன் பேருக்கு 10 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா. என்னடா சொல்ற? என்னடா சொல்ற? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலமா. எனக்கு இவ அவங்க அம்மா அப்பா பேர்ல போட்டதெல்லாம் பிரச்சனையே இல்லமா. நம்ம நினைச்ச ஒரு வருஷத்துக்கு 30 லட்சம் ரூபாய் எடுத்துருவோம். ஆனா இந்த கள்ளி அந்த 30 லட்சம் பத்தி இன்ன வரைக்கும் என்கிட்ட பேசலமா. நானும் அவகிட்ட கேட்கல. எங்க நான் தெரியாம எங்க அம்மா அப்பா அக்கௌண்ட்ல போட்டுட்டேன்னு ஒரு வார்த்தை கூட என்ன சொல்லலாமா என்கிட்ட? அத பத்தியே பேச மாட்டேங்கிறாமா. இவ எப்படிமா எனக்கு உண்மையா இருப்பா? நாளைக்கு என்னோட பெரிய பணக்காரன் வந்தா ஆபீஸ் சொல்றல என்ன தப்பு இருக்கு? சரி, அவசரப்பட்டு உங்க அம்மா அப்பா அக்கௌண்ட்டுக்கு நீ மாத்துன. அத கிஷோர் கிட்ட நீ சொல்லணுமா சொல்லக்கூடாதா? நீ சொல்லியிருந்தாங்க யாருமே அதை பேச எடுத்துக்க மாட்டாங்களே. அத்தை இப்படி தெரியாம அனுப்பிட்டேன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாமே. உன்னை பிள்ளை மாதிரி பாக்குறாளுங்களே, அவளுக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. ஒண்ணும் வேண்டாம், உன் புருஷன் கிட்டே சொல்லிருக்கலாமே.
எங்க தெரியாம அக்கௌண்ட்க்கு மாத்தி விட்டுட்டேன்னு. எதுக்காக என் பிள்ளை சம்பாத்தியத்தை உங்க வீட்டுக்கு அனுப்புன? கிசர் பணம் நினைச்சேன். அப்படின்னா என்கிட்ட கேட்காம உங்க அம்மா பக்கம் அனுப்பிடுவேன். ஏய், என் பணம் வேற உன் பணம் வேற நினைக்கிறவன் நான் கிடையாது. சரிடி, அது என் பணமாவே இருக்கட்டும். என்கிட்ட ஏன்டி அதை பத்தி இன்னும் நீ பேசல? நீங்க கேட்கல, உங்களுக்கு அந்த பணம் அவசியம் இல்ல நினைச்சுக்கிட்டேன். 30 லட்சம் ரூபாய் அவசியம் இல்ல. எவ்வளவு திமிரா பேசுறா பாத்தீங்களாமா? கிளம்பு, வீட்டு விட்டு கிளம்பு. எந்த நம்பிக்கையில என் பிள்ளை நீ உன் கூட வாழுவேன்? அன்னைக்கு 30 லட்சம் ரூபாய நாங்க எப்படி அடைச்சோம் தெரியுமாமா? அம்மா உங்க மனசு நோக்க கூடாதுன்னு நாங்க எல்லாருமே போட்டோம். மீனா நீ பொண்ணு தர விக்ரமனு ஆளுக்கால பணத்தை பரட்டி அக்கௌண்ட்ல போட்டோமா. அன்னைக்கு அவங்க முன்னாடி நான் தலை குளிச்சுட்டேன்டி. இப்படி ஒரு மனைவி கூட நான் வாழ வேண்டிய அவசியத்துல என்ன தள்ள போட்டுட்டேன்னு ஒவ்வொரு நாளும் நொந்து போயிருக்கேன்டி. கெட்டின புருஷனுக்கு நீ உண்மையா இருக்க மாட்டியா? பண விஷயத்திலே உன்னால உண்மையா இருக்க முடியலன்னா நீ எந்த விஷயத்துல உண்மையா இருக்க போற? எந்த நம்பிக்கையில என் பிள்ளை உன் கூட வாழுவான்? நாளைக்கு என் பிள்ளைய விட இன்னொன்னு பெஸ்டா இருக்குன்னு நீ நினைச்சிட்டேனா? என்ன பேசுறீங்க? இதை செய்ய துணிஞ்ச உனக்கு இதை பண்ணதுக்கு ரொம்ப நேரம் ஆகாத. ஒரு பண விஷயத்துக்கு உன்னால என் பிள்ளைக்கு உண்மையா இருக்க முடியலையே. எனக்கு தான் நீ உண்மையா இருக்கல. மருத்துவம் படிப்பேன்னு ஆசாசியா கனவு கண்டேன். அன்னக்கிளி குடும்பத்துல ஒருத்தி மருத்துவரா இருப்பான்னு 1000 கனவு கண்டேன். என் கனவை தகுடுபடியாக்குன. உனக்கு கொடுத்த படிப்ப நான் 10 ஏழை பிள்ளைங்களுக்கு கொடுத்திருந்தா அவங்க வாழ்க்கையாவது நல்லா இருந்திருக்கும். 45 லட்சம் ரூபாய நாசமனாக்குன வதனி. பணம் போட்டோம், ஆனா அந்த பணத்துல எத்தனை ஏழை பிள்ளைங்க படிச்சிருப்பாங்க தெரியுமா? அந்த கனவையும் நீ நாசமனாக்குன. இல்ல இவ்வளவு பண்றிய கிஷோர் கூடயாவது ஒன்னால ஒரு சந்தோஷமா வாழ முடியுதா? அவன் ரூமுக்குள்ள வந்தாலே ஒரே சண்டை. உங்களுக்கு எப்போது பண்ணிட்ட சண்டை வராதா? சண்டை வரலாம், ஆனா எப்பவும் வரக்கூடாது. ஏன் நீங்க சண்டை போட்டு 20 வருஷம் பிரிஞ்சிருக்கல? கொழுப்ப பாத்தீங்களாமா? எங்க அப்பா செஞ்ச தப்ப ஒண்ணும் என் தம்பி பண்ணலையே. எங்க அப்பாவே மாதிரி உன்னை என் தம்பி விட்டுட்டு போகலையே. எங்க அப்பா மாதிரி ஊருக்கு முன்னாடி எங்க அம்மா கட்ட கட்ட தாலி ஆத்துட்டு ஒண்ணு கிசர் போகலையே. நீ இப்படி பட்டவன்னு தெரிஞ்சு உன் கூட அட்ஜஸ்ட் பண்ணி தானே வாழ்ந்தா? நீ ஒன்னும் எங்க அப்பா அம்மா வாழ்க்கைய பத்தி பேசுறதுக்கு தகுதியானவ கிடையாது, யாருக்கும் கிடையாது. இன்னொரு வாட்டி எங்க அப்பா அம்மா பத்தி பேசினா தம்பி பொண்டாட்டின்னு பார்க்க மாட்டேன். இவா எனக்கு இப்ப பொண்டாட்டியா கிடையாதுண்ணே. உள்ளே கொடுத்துட்டு போடே. ஒரு பொண்ணு வாழ்க்கைய அழிச்சிட்டு நீ ஏன் கூட சந்தோஷமா வாழலான்னு பாக்குறியா? 8 புள்ளைய வயிற்ற சுமந்துக்கிட்டு வாழ்வா சாவான பத்தி போராடிட்டு இருக்கா. நீ என் கூட சுகபோகமா வாழலான்னு பாக்குறியா? ஏற்கனவே அவ பூசை கொடுத்த பட்டத்துல இருந்து அவன் மீண்டு வர முடியாம இருந்தா, இதுல நீ வேற ஒரு பொண்ணு வாழ்க்கைய நாசமனாக்கிட்டு வந்து நிக்கிற. உனக்கும் அன்னக்கிளி வீட்டுல வாழ்க்கை, வெளியில போடே. ஒரு பொண்ணு வாழ்க்கை அழிச்ச வையாம் வீட்டுல இருக்க கூடாது. இன்னைக்கு நடந்த பிரச்சனையில அவன் உன் புருஷனை குற்றம் சாட்டி பேசுறானே. ரோகிணிக்கு உன் புருஷனுக்கு தொடர்பு சொல்லி பேசிட்டு இருந்தானே. அப்ப நீ அவன் கணத்துல பலான்னு அரைஞ்சிருக்கணும். என் புருஷனை பத்தி பேசுறதுக்கு நீ யாரானே அவன் கணத்துல பலான்னு அரைஞ்சிருந்தானா? நீயும் கிஷோரும் சேர்ந்து வாழல ஒரு அர்த்தம், புருஷன் முன்னாட்டிங்க ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனா இன்னைக்கு அந்த பொண்ணு வாழ்க்கை நாசமனா போனதுக்கு காரணமும் நீனா இருந்திருக்க. கெட்டின புருஷனை எல்லாரும் மாதிரி தலை குனிய வச்சவனும் நீனா இருந்திருக்க. கற்பங்கதே பெண்ணுக்கு மட்டும் இல்ல, ஆணுக்கு உண்டு. உன்னை இன்னைக்கு யாரும் இப்படி கரப்படுத்திருந்தா கிஷோர் விட்டுருப்பா? சொல்லு, உன்னை இன்னைக்கு யாராவது இப்படி கரப்படுத்திருந்தா கிஷோர் விட்டுருப்பானா? இல்ல அவன் தான் உசுரோட இருந்திருப்பானா? நீ என்ன பண்ணிருக்கணும்? சரி, நீ ஆரம்பத்துல ஏதோ அவசரப்பட்டு அவங்கிட்ட சொன்னது பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா இன்னைக்கு நீ விட்டு கொடுத்துக்க கூடாது. நீ உண்மையிலே கிஷோர உசுருக்குசுரா காதலிச்சிருந்தனா விட்டு கொடுத்துக்க மாட்டேன். விட்டு கொடுக்க மனசு வந்திருக்காது. எவனோ ஒருத்தவன் புருஷனை அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கான். உனக்கு அதை பத்தின எந்த இதுமே இல்லாம இப்பவும் சுயமா யோசிச்சுக்கிட்டு இருக்க. குழந்தைய கொடுத்துட்டு கிளம்பு. என் குழந்தை கொடுத்துட்டு கிளம்பணுமா? கிளம்பு, அதுதான் உனக்கு நல்லது. இதுக்கு மேல உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. இனி எங்க மாமியாரே மன்னிச்சாலும் நாங்க மன்னிக்க போறதில்ல. குழந்தைய கொடுத்துட்டு கிளம்பு. போ, சுகபோகமா சந்தோஷமா வாழ போ. சொல்லிய கொண்டாடி. இது ஏன் குழந்தை? ஏன் அந்த குழந்தை நல்லா இருக்க உனக்கு பிடிக்கல? ஏற்கனவே இவன் வாழ்க்கை இப்ப நாசமாக்கிட்ட, இப்ப குழந்தை வாழ்க்கை நாசமாக்க போறியா? இப்படி பையன் கூடயே உன்னால வாழ முடியலையே, இல்ல எப்படி வாழ போற? ஒரு புருஷன்காரன் கொஞ்சம் பாசம் காட்டினாலே அவன் பாசத்துக்கு அடிமையாகிற எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. ஒரு நேரம் பாசம் காட்ட மாட்டானா, ஒரு நேரம் அக்கறை காட்ட மாட்டானான்னு ஏங்குற எத்தனை பெண்கள் இருக்காங்க தெரியுமா? அவன் ஒரு நேரம் பாசம் காட்டிட்டாலே உலகமே தான் கைக்குள்ள அடங்குறதா நினைக்கிற எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. ஆனா இவன் எப்பவும் ஒரு கால் மாட்டில தானே இருந்தான். உன்னை எப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தான்? நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சோ அங்கேருந்து உன்னை போராடி இங்க கூட்டிட்டு வந்து உன்னை எப்படி கல்யாணம் பண்ணி மகாராணி மாதிரி வச்சிருந்தான். போ, உனக்கு டீ கடை தான் பொருத்தமா இருக்கும். போடி, இன்னும் எங்க நின்னுட்டு இருக்க? போ. இதுக்கு தானே ரா பகல உன்கிட்ட கடந்து நான் கஷ்டப்பட்டு உங்களை சேர்த்து வச்சேன். போடி. இந்த வீட்டுல யார் மன்னிச்சாலும் நீ நானும் மன்னிக்க போறது இல்ல. உனக்கு எத்தனை வாட்டியா சவாசம் கொடுத்து பார்த்தோம், நீ திருந்தல. இனி என் புள்ள வாழ்க்கை நாசமாக்கிறதுக்கு நான் விரும்பல. அவனுக்கு வயசு இருக்கு, அவன் வாழணும். வாழ வேண்டிய வாழ்க்கையை நரகமாக்க நான் விரும்பல. என் புள்ள வாழணும். எங்களெல்லாம் பார்த்தா இப்ப கொடுமைக்காரங்க மாதிரி தெரியும்.
நாங்கள் எத்தனை நாள் நல்லவங்களா இருக்குது? முடியல, எங்களாலேயும் முடியல. எங்க பிள்ளை வாழ்க்கை எங்க கண்ணு முன்னாடி நாசமா போறதை எங்களால பார்க்க முடியல. சரி, என் பிள்ளை வாழ்க்கை தான் நீ நாசமா இருக்குன்னு பார்த்தா, எங்க வீட்டுக்கு அடைக்கலமா வந்த பிள்ளை வாழ்க்கை நாசமா இருக்கிறது நிக்கிறிய. இப்ப அந்த பிள்ளை வயசுல 2 பிள்ளை இருக்குது. அது வளர்ந்த அப்பா எங்கன்னு கேட்டா அந்த பாவம் உன்னை சும்மா விடுமா? அந்த பொண்ணு பூசை இல்லாமலும் அவ பெக்கிற பிள்ளைங்க தகப்பம் இல்லாம இந்த சமுதாயத்துல வாழ போகுது. அவ இன்னும் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. உன்னை கூட வச்சிருந்தேன்னு வச்சுக்கைய, அந்த கடவுள் கூட எங்களை மன்னிக்க மாட்டாரு. இப்ப உனக்கு புரியாது. அவ புருஷன் இல்லாமலும் அவ பிள்ளைங்க தகப்பம் இல்லாமலும் இந்த பூமியில போடுற ஒவ்வொரு வேதனைக்கும் நீ போது சொல்லிதான் ஆகணும். அந்த சாபம் உன் தலையில இருந்துகிட்டே தான் இருக்கும். அவளை எப்படி பாத்துக்கணும் எனக்கு தெரியும். அவளை நான் பாப்பேன்டி, அவளை நல்லா பாத்துக்கிடுவேன். ஓமாடி, நான் அவளை நல்லா பாத்துக்குவேன். பிள்ளைய கொடுத்துக்கலாமே அண்ணே, பிள்ளைய வாங்க அண்ணே. அந்த பொண்ணுக்கு பிறக்க போற குழந்தைங்களும் இப்படி தகப்பு இல்லாம கதறு தானே போறாங்க. எங்க அப்பா எங்கன்னு கதறு தானே போறாங்க. நீ உன் பிள்ளைங்களுக்காக கதற மாதிரி தானே அந்த பிள்ளைங்களும் தகப்பனுக்காக கதறுவாங்க. இப்போ உன் பிள்ளைய நான் உன் கையில கொடுத்து அனுப்புனேன்னா ரோஹிணிக்கு பிறக்க போற குழந்தைங்களோட வலி உனக்கு தெரியாமலே போயிடும். ரோஹிணியோட வலி உனக்கு தெரியாமலே போயிடும். பிள்ளைக்காக நீ ஏங்கணும், பிள்ளை பாசத்துக்காக நீ ஏங்கணும், அந்த பிள்ளைங்களை பார்க்க துடிக்கணும். அப்படிதானே அந்த பிள்ளைங்களும் தகப்பனை பார்க்க துடிப்பாங்க. ரோஹிணியை பூசமுட வாழறதுக்கு துடிப்பானே நீ உணரணும். இவளை விட்டுட்டு அனுப்புங்கம்மா. ஓடி நல்ல வாழ்க்கை இழந்துட்டு வந்து நிக்கிறிய. இப்ப கூட எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கற உனக்கு தோணவே இல்லல? உன்னை விட்டு உன் பிள்ளை உன் புருஷன் எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. அப்பவே இப்படி தான் நின்னுகிட்டு இருக்க. என்னடி பிறவி, தப்பு பண்ணிட்டேன்னு உனக்கு மன்னிப்பு கேட்க மனசு வரல? மன்னிப்பு கேட்டுட்டு வாழணும் உனக்கு ஆசை இல்ல? போ, வெளியில போய் பாரு. அப்ப இந்த உலகத்தோட விகாரம் உனக்கு புரியும். ஒவ்வொரு மனுஷனுடைய வக்ர புத்தி உனக்கு புரியும். இந்த உலகத்தோட உண்மையான சீர்பத்தை நீ பாப்ப. இந்த உலகம் எவ்வளவு விசித்திரமானது, எவ்வளவு விகாரமானதுன்னு உனக்கு தெரியும். ஒரு ஆண் துணை இல்லாம, உண்மையான பாசம் இல்லாம இந்த உலகத்துல வாழ்ந்து பாரு. ஒவ்வொரு மனுஷனுடைய உண்மையான சீர்பம் உனக்கு இனிமே தெரியும். அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்கன்னு போற அவங்களுடைய உண்மையான சீர்பம் இன்னும் கொஞ்ச நாளே தெரிஞ்சிடும். கத்துனாலும் கதனாலும் இப்ப கேட்கப்படாத மன்னிப்புக்கு மன்னிப்பு இனி எப்பவும் கிடைக்காது. முட்டாள். கருத்து பண்ணி வச்சோடே நான் வாழ்க்கை நாசம் பண்ணிட்டேனம்மா. முகத்துல கூட எங்களால முடிக்க முடியலையம்மா. உன்னை உயிரோட சேகரிச்சுட்டோமேம்மா. அழாத தங்கம், அழாத தங்கம். ஏன் அழுறீங்க? அவளுக்கு நாம இருக்கோம்ல, பாத்துக்கலான்னு. நீங்களாம் அழுறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னால நீங்களாம் அழுறத பார்க்கும் போதா எனக்கு கஷ்டமா இருக்கு. பிறந்ததுல இருந்தே கஷ்டப்படுறாள். கல்யாணம் பண்ண அப்பள கூட சந்தோஷமா வாழ்றான்னு சந்தோஷமா இருந்தோமே. தப்பு பண்ணிட்டேன். அழாதண்ணா, உன்னை எங்களால இப்படி பார்க்க முடியலண்ணா. வாழ்க்கையை இறந்துட்டு வந்து நிக்கிறேன்டா. போச்சுதே, எல்லாம் போச்சுதேடா, போச்சு. எவ்வளவு கனவு கண்டேன்டா, எவ்வளவோ கனவு கண்டேனே, போச்சு. சீமந்த நடத்தணும், உனக்கு பிறக்க போற 2 பிள்ளைங்களை தோல்லையும் மார்பிளையும் தூக்கி சுமக்கணும். அந்த பிள்ளைங்களுக்கு தங்கத்தால் அலங்காரம் பண்ணணும். உன்னை எப்படிலாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோமோ அப்படியெல்லாம் உன் புள்ளைய வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோமே. 1000 கனவு கண்டன, எல்லாம் போச்சது, போச்சது, போச்சு, எல்லாம் போச்சு. அந்த பண்ணி வைக்கும் போதே எனக்கு மனசு சரியில்லாம தான் இருந்தது. எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சது, எல்லாம் போச்சது. நீ வாழ்ற வாழ்க்கையை பார்த்து இந்த ஊரே வாய் மேல வரல வச்சு பார்க்கணும்னு நினைச்சேன். இப்படி பார்க்க வச்சுட்டானே அந்த விக்ரம். என்ன இப்படி தண்டிச்சுட்டேடா. நம்ம தங்கச்சிக்கு நாம இருக்கோன்னு அழாதன என்னால பார்க்க முடியலன்னு. நாம எவ்வளவு நல்ல கூட இருக்க முடியும்? வேதனையா இருக்குடா.
முடியலடா, முடியலடா, என்னால முடியலடா. நீங்க 3 பேரும் அழுது நிப்பாட்றீங்களா? இப்ப எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. இதுக்கு முன்னாடி நான் அவன் கூட வாழ்ந்துட்டா இருந்தேன். அனாதையா தானே வாழ்ந்தேன். இப்ப மாதிரி நீங்க இருக்கீங்க. எனக்கு உங்க உறவு போதும், வேற யாரும் வேண்டாம். நீங்க இப்படி அழுதுகிட்டே இருந்தா நான் செத்தா போயிருவேன். சரி, நீங்க 3 பேரும் அழாதீங்க. நீங்க அழுறது எனக்கு மனசுல வலிக்குது. என் அண்ணனுக்கு தோரணையா இருக்கானுங்க, கம்பீரமா இருக்கானுங்க. அந்த சந்தோஷத்துல இருக்க, அது போதும். அழாதீங்க. என்ன நீங்க அழுத என்னால தாங்கிக்க முடியல. என்ன நான் சந்தோஷமா தானே இருக்கேன். நான் சந்தோஷமா தானே இருக்கேன். எனக்கும் என் பிள்ளைக்கும் நீங்க இருக்கீங்க, வேற யாரும் எனக்கு வேண்டான்னு. நம்ம பாத்துக்கலானே, நல்லா பாத்துக்கலானே. நம்ம வரவானுங்க எல்லாரும் பாத்துட போறாங்க. நம்ம சந்தோஷமா பாத்துக்கலானே. அவளையும் அவ பிள்ளைய நம்ம நல்லா பாத்துக்கலானே. அவளை நல்லா பாத்துக்கலானே. அவளை கண் கலங்காம பாத்துக்கலானே. நம்ம அழுதா அவ கவலைப்படுவானே. நீங்க போதுன்னு எனக்கு வேற யாரும் வேண்டான்னு. உங்களை விட வேணா என்னை எல்லாரும் பாத்துட போறாங்க. நம்ம தங்கச்சி நம்ம பாத்துக்கலானே. அவளை சந்தோஷமா பாத்துக்கலானே. பேசுன சாரி பொண்ணுதல, என்னால முடியலடா. அவன் என்ன தீண்டிக்கிட்டே இருந்தான். ரோகிணி அசிங்கப்படுத்தினான்டா. அதான் ஏன்டா அவசரப்பட்ட? நம்ம வீட்டுக்குள்ளே அசிங்கப்படுத்தினா எப்படிடா பாத்துட்டு இருக்க முடியும்? கோவம் வந்தது. அதான் அவங்க காரணத்தை கொண்டுட்டு தானே வந்து பழிய போட்டாங்க. நீ என்ன பண்ணுவ? அவங்க அதுக்கு தானே உனக்கு கோவமே படுத்தினாங்க. அவங்க அப்படி சொல்லிட்டா உண்மையாயுமா என்ன? கவலைப்படாதீங்கடா, அவளை நம்ம பாத்துக்கலாம். அவளை தான் நம்ம எல்லாரும் இருக்கோமே. அவளையும் அவ குழந்தைய நம்ம நல்லா பாத்துக்கலாம்டா. நம்ம இத்தனை பேர் இருக்கோம்ல. சரிடா, சாரிடா ரோகிணி, என்ன மன்னிச்சிட ரோகிணி. நீ என்னடா பண்ணுவ? விடு. சரிடா, கொஞ்சம் டூட்டி இருக்குது, போயிட்டு வரேன். சரிடா, நீ அது கோத்த குறைச்சிருக்கலடா. சாரிடா. விடுண்ணா, அவன் என்ன பண்ணுவான்? அவன் கோத்துல சொன்னதானே, விடு. பெண்ணுக்கு மட்டும்தான் மானமா, ஆணுக்கு இல்லையா? அவனு என்னதான் பண்ணுவான்? சாரி ரோகிணி, சாரி ரோகிணி. நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். நானும் அவசரப்பட்டுக்க கூடாது. மன்னிச்சிட ரோகிணி, என்ன மன்னிச்சிட ரோகிணி. சாரி ரோகிணி, சாரி ரோகிணி, நான் மன்னிச்சிடு. விடுடா, ஒண்ணு இல்ல, விடு. சாரி ரோகிணி. கதறி கதறி எனது உள்ளம் உடைந்து போனதே, இன்று சிதறி போன சில்லில் எல்லாம் உனது பிம்பமே. கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன், உன் காலடித்தடத்தில் நான் ஒத்திருக்கிறேன்.